ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு பேக் ஒர்க் அவுட்டு என்னுடைய கட்டிங்களோடைய செஷன்ஸில் பேக் ஒர்க் அவுட் போட போகிறேன். அது மட்டும் இல்லை, 2026 மொதல் வீடியோ அமோகமாக போகும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் உங்களுக்கும் நல்லா போகும்னு சொல்லிவிட்டு மனமாற வாழ்த்துகிறேன். என்னை நீங்களும் வாழ்த்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, காலையில் 11:30 மணிக்கே வீடியோ எடுக்க ஆரம்பிக்க வேண்டியது. பட் ஆனால் இப்போ டைம் வந்துட்டு 12:24 ஆயிடுச்சு. நேற்று லேட் நைட்டு தூங்குனதுனால காலையிலே வந்து கிளைண்ட் ஒர்க்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு மறுபடியும் ஜிம்மு வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி என்னென்னா, நிறைய ஒர்க் அவுட்டு போட முடியாத ஒரு இதில் தான் இருக்கேன். ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஜான்வரி 1 ஒர்க் அவுட்டை போட்டு ஆகணும் அப்படின்றதுனால ஜிம்முக்கு வந்திருக்கேன். என்னால் முடிஞ்சதுக்கு என்னவோ அதை மட்டும்தான் இன்றைக்கி போட போகிறேன். ஸோ போக வந்துட்டு இது நல்லா பண்ணுவேன். என்னடா ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா வந்துட்டு 1 ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் ரெஸ்ட் ஆகிடும் அப்படின்றதுக்காக அந்த 1 என்னால் முடியலனா கூட சும்மா லைட்டாக ஒரு ஒர்க் அவுட் போட்டுட்டு போகலாம் அப்படின்ற எண்ணத்தில் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி பேக் ஒர்க் அவுட் வார்மப்பாக வந்துட்டு 3 செட்ஸு புல்லப்ஸ் எடுக்கணும் பாடி வெயிட்டில். ஆனால் இந்த வாட்டி வந்து நான் அசஸ்டட் புல்லப்ஸ் தான் எடுக்க போகிறேன். ஸோ ஒரு மாட்ரேட் வெயிட் வச்சு 3 செட்ஸ் 15 கவுண்ட் போட போகிறேன். என்னாச்சு? இன்றைக்கி போயிட்டு 11 மணிக்கு வரலான்னு தான் இருந்தேன். தூங்கி ஏஞ்சி வரேன் 11:45. தூக்கம் பயங்கரமாக இருக்குது. எனக்கே டைம் இன்னைக்கு ஒர்க் அவுட்டே இல்லை, எனக்கு ரெஸ்ட்டு தான். இருந்தாலும் நியூ இயர் அன்னைக்கு விட வேணாம். என்ன மதியகிரி அப்படியே அந்த ஃபோட்டோக்கு பாரு. இந்த வைன் சரக்கு அடிக்கிறதா? அதுக்கு என்ன லைக் பிச்சிருக்கா? இன்னும் வரைக்கும் போயிட்டு இருக்குது. பா, அந்த ஃபோட்டோ ரியலாக இருக்க மாதிரி இருக்குது, தெரியுதா? இல்லை மெசேஜ் யாரும் போட்டிருந்தாங்களா? போடலையா? இதோ இந்த துளசின்றவங்க போட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க? வைப்பு தான் போல, தூங்காம ஜிம் வந்துட்டேன். பாசுரோ அப்போ பார்த்துக்கோ, ஒருத்தன் குடிக்கார மாதிரி இருக்கிறது அவ்வளோ பிடிச்சிருக்கு உலகத்துக்கு.
ஃபஸ்ட் செட் 15 கவுண்ட் போட்டாச்சு. இப்போ போட போகிறது செகண்ட் செட்டு. ஒரு பிளேட் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ போட போகிறது தேர்ட் செட்டு. 2 sets 15 கவுண்ட் போட்டிருக்கேன். தேர்ட் செட்லேயும் ஒரு வெயிட் கம்மி பண்ணியிருக்கேன். Hey. புரியல. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு போட போகிற ஒர்க் அவுட் வந்து நியூட்ரல் கிரிப் புல் டவுனு. இதுக்கு முன்னாடி 65 kgயில் போட்டுட்டு இருந்தேன்.
14, 12 அந்த மாதிரி போட்டுட்ருந்தேன். பட் திஸ் டைம் வந்துட்டு வெயிட்டு என்னால் என்ன வெயிட்டு முடியுதோ அந்த வெயிட் தான் நான் சூஸ் பண்ணுறது தான் எனக்கு. ஸோ ஒர்க் அவுட் போட்டே ஆகணுமே அப்படின்றதுக்காக 42 kg வச்சுருக்கேன். ஸோ இந்த வெயிட்டை சேஞ்ச் பண்ணாமல் 3 sets ஒரு டீசெண்டான ரெப் ரேஞ்ச் போட போகிறேன். இப்போ போட போகிறது செகண்ட் செட்டு. ஸோ வெயிட் சேஞ்ச் பண்ணல. ஃபஸ்ட் செட்டில் 15 கவுண்ட் போட்டனால செகண்ட் செட்டும் அதே வெயிட் ட்ரெயின் பண்ண போகிறேன். என்ன அப்படியே ஆன்றீங்க? சாப்பாடு மதியானம் இன்னைக்கா சாம்பார் சாதம் சாப்பிட்டீங்களா? ஒர்க் அவுட் முடிச்சுட்டு போய் தான். உங்கள் வீட்டில் என்ன நான்வெஜ்ஜா? ஏன் நீங்கள் வெஜிடேரியனா? ஆ
ஐரானிங்கா பிள்ளை பிள்ளை தேவர் பிள்ளையா? ஆ, சைவ பிள்ளை. சைவ பிள்ளை. எல்லாம் நைட்டு வெளில போயிட்டு தூங்கின்னு இருப்பாங்க. இனிமேல் தான் சாயங்காலம் தான் வருவாங்க. ஆ, இப்போ போட போகிறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டு. ஸோ வெயிட் எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் அதே வெயிட்டில். ஒன்றும் பண்ணல, படம் தான் டெவலப் பண்ணு. இப்போது அடுத்ததாக போட போகிற ஒர்க் அவுட் சீட்டட் ரோவிங். நான் ஃப்ரண்ட் லேட் புல் டவுனில் என்ன வெயிட் போட்டனோ ஸோ அதே வெயிட்டு இதை ட்ரெயின் பண்ண போகிறேன். அப்பா ஃபஸ்ட் செட்டில் 15 கவுண்ட் போட்டிருக்கேன். இப்போ போட போகிறது செகண்ட் செட்டு.
நீ திடீர்னு ஸ்கிராம்பிள் மாதிரி போட்டீங்கன்னா அதனால நான் ஒரு டவுட்ல இவன் மூஞ்ச பார்க்கறதுக்கு மார்னிங்கில் ஒரு பையன் ஒருத்தர் இவரை மாதிரியே ஒரு ஞாபகம் எங்க ஜிம்முக்கு தான். என்ன மாதிரியா இருப்பாரா? ஐயனா இல்லை ஐயன் ஒரு அங்கிள் தான். அந்த இவரா இன்னைக்கு கூட வந்தாரு மார்னிங். இன்னைக்கு கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு வந்துடுறாரு. அதே மாதிரி தானே இருக்காங்க. 2 பேரும் அண்ணன் மாதிரி தானே இருக்கிறாங்க. லைட்டா சொன்னால் நம்பவே மாட்டலாம். நான் பார்க்கவே இல்லையா அவரை. நான் கூட ஃபர்ஸ்ட் வந்தப்போ உங்ககிட்ட கேட்டேன். கையெல்லாம் கொடுத்தாரு ப்ரோ. முத்தண்ணா கூட எல்லாம் பேசிட்டு இருப்பாருல, கொஞ்சம் அவருக்கும் நடுப்பா இருப்பாரு. ஓ அவரு ஆமா அந்த குல்லா மாதிரி போட்டு வருவார். அவரை சொல்லு. அவரு தானே? அவரு கிடையாது. அவரு தாங்க. ஆமாங்கிறாரு. அவர்தான் குல்லா போட்டு வந்தாரு. குல்லா போட்டு வர்றாருன்னா இன்னொருத்தர் காலையில 5 மணிக்கெல்லாம் ஒருத்தர் வருவார். அவரு கிடையாது. நீல கலர். நீங்க சொல்றது என்ன கலர்ல வருவாரு? என்ன கலர் ஆல் ஸ்கின் டோன் என்ன கலர்? உன் கலரே தான் இருப்பாரு. உன்னோட வெள்ளையா இருப்பாரா? அப்ப அவர்தான். நீங்க சொல்ற நான் நாளைக்கு காமிக்கிறான். இதே மாதிரி ஒரு டி-ஷர்ட் போட்டாரு. இது மாதிரி ஒரு டி-ஷர்ட்டும் ஒரு மாதிரி இல்ல, ஒரு ஷார்ட்ஸ் போட்டு வந்தாரு. நடுவுல வந்துட்டு ஏதோ கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஏதோ டி-ஷர்ட் போட்டாரு. ஆனா இந்த கலர் தான் ஞாபகம். டெய்லி வருவாரா? டெய்லி வருவாரு. நான் நாளைக்கு காட்டுறேன். அப்படியே உன்ன மாதிரியே இருப்பாரு. அப்படியா? நேற்று ட்ரிம் பண்ணலான்னு போனேன். கடைசி அவன் கடையில் 10 பேர் உட்காந்துருக்கான். ஃபோன் பண்ணி முன்னாடியே சொன்னேன், ப்ரோ வந்துடுவோம் ப்ரோ, 9:30க்கெலாம் வந்துடுவேன். நம்ம ரூமை தாண்டி அந்த சிக்கன் ரைஸ் வாங்குவோம்ல, அதை தாண்டி ஒரு இடத்துல ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அவன்கிட்ட நார்மல் ஹேர் கட்டுக்கு 500 ரூபா, அவன்கிட்ட 150 ரூபா தான் போட்டிருந்தாங்க. ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா இவன் ஏதாவது ட்ரிம்மர் இருக்குது வாங்கி நீ கூட பண்ண தெரியாது. என் ட்ரிம்மரை நான் வந்து பல்லான இடத்துல யூஸ் பண்ணுவேன். இங்கே தான் கூட போடுற. ஆமாம், அங்கே நீ அங்கே போட மாட்டேன் ட்ரிம்மரு. ஆனால் அதில் அந்த முடி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதான் ட்ரிம் பண்ணுவேன். அங்கே நான் வந்துட்டு ஷேவை தான் யூஸ் பண்ணுவேன். நீ சேவே பண்ணிடுவீங்களா? அந்த பக்கம் கையை ஆனால் ப்ராப்பராக உட்காந்து ஒரு 1/2 hour ஆக்கும். நான் வந்து எப்பவும் யூஸ் பண்ண மாட்டேன். எப்படி ஒரு 3 மாதம் நானும் 4-5 மாதத்துக்கு ஒரு திருப்பு தான் எடுப்பேன். ரொம்பலாம் எடுக்க மாட்டேன். ஒன்றும் இல்லை, அந்த ட்ரிம்மர்லேயே வந்துட்டு 7 இல்லைன்னா 8 வச்சு நீ எந்த பக்கம் வலிச்சாலும் போதும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அது கரெக்டு தானே. பட் ஆனால் இந்த ஷேப்பை தாண்டி வெளியில் வந்துருச்சு, தெரியுதா உங்களுக்கு? அதுதான் சொல்கிறேன். அது நம்ம இப்போ அவர்கிட்ட ஒரு திருப்பு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ண நம்ம லைட்டாக வளரலாம் ட்ரிம் பண்ணால் சரியாயிடும். ஒரு இது ஒன்று வாங்கிக்கோ. அது பேர் என்னது, ஜில்லெட் பிளேடு, அந்த கார்டு வச்சது, அது ஒன்று வாங்கிக்கோ. ட்ரிம்மர் ஒன்று ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிட்டு உனக்கு அதுக்கப்புறமா இந்த இடத்துலலாம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா உனக்கு ஈத்தனா கரெக்டாக நிற்கும். அப்படி வைக்கணும். நீ ஆரம்பத்துலேயே வச்சேன்னா ஒரு முடி மேலே ஒரு முடி கீழே இருக்கும்போது லென்த் கரெக்டாக வராது. ட்ரிம்மரில் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அந்த ஷார்ட் வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் யூடியூப்ல கேட்குமா? கேட்கும், எல்லாமே கேட்கும். நீ இங்கே போடுறது கூட கேட்கும். ஆமாம், மசாலா கதை பேசணும்னா இன்னும் நிறைய மசாலா கதைலாம் பேசிக்கிறோமே நாங்கள். நான் பல்கிங் ப்ராசஸ் அப்போல்லாம் வந்துட்டு நிறைய பேர் இருப்பான், மசாலா கதை தான் போவோம். ராஜேஷ், அப்புறம் சஞ்சய். இங்கே பெய்டுக்கு எடிட்டர்ஸ் எவனும் கிடைக்கிறாங்களா என்ன? பெய்டுக்கு எடிட்டர்ஸ் இருக்கிறாங்களே. தெரிஞ்ச யார் இருக்காங்களா? ஏன் வேணுமா உனக்கு பெய்டு? பெய்டு எடிட்டர்னா பெய்டுக்கு இல்லைங்க. முதல்ல அவங்க எப்படி பண்ணுறாங்க, என்ன ஐடியா வருது என்னன்னு பார்க்கறதுக்காண்டி, டெமோ பார்க்கறதுக்காண்டி. அவங்ககிட்ட காசை கொடுத்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? டெமோக்காக இருந்தாலுமே வந்து மினிமம் 500 ரூபா சார்ஜ் பண்ணுவானு. ஒரு இது வீடியோ நான் 500 ரூபா கொடுங்க எடிட் பண்ணி தரேன், வேணும்னா வந்துட்டு என்னோடய அஃபிஷியல் இது பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஏன்னா அவன் பேஜ் வச்சுருப்பானல்ல, அந்த பேஜை எடிட் பண்ணி வச்சு இதெல்லாம் பார்த்துக்குவான், வேணும்னா கூப்பிடுங்க. நீ ஒரு நாள் இல்லைனா மிடில் கிளாஸ் எடிட்டர்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட போயிட்டு அந்த கோர்ஸ் வாங்கிக்கோ. 3500 4000 தானே அந்த இது. அந்த கோர்ஸ் ஒன்று வாங்கிட்டேன்னு வையன், அவனே வந்து டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணணும், அதெல்லாமே யூஸ் பண்ணுறது எப்படி, அதெல்லாம் கற்றுக் கொடுத்துறான்னு வை. நீ அதுக்கப்புறமா இது பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைல்லாம் இருக்குது, நீ அதை கூட பார்த்து இது பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போது போட போகிறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டு.
இப்போ அடுத்ததாக போட போகிறது வந்து டம்பிள் ரோவிங் 20 kgயில் போட போகிறேன். என்ன படம் டவுன்லோட் பண்ணுற? அனகொண்டா இப்போ ரீசெண்டாக வந்ததுல ஒரு அனகொண்டா அது எஸ்சி பிரிண்ட் வந்துச்சா? நல்லா வந்து நல்லா பிரிண்ட் நினைக்கிறேன். இல்லை தியேட்டர் பிரிண்ட் நான் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப கேவலமாக இருக்குது. நல்லா இருக்கு. ஜுராசிக் வேர்ல்ட் ரீபிரிண்ட் நல்லா இருக்கு. ஜுராசிக் பார்க் 3 இப்போ தான் பார்க்குறியா? ரீபிரிண்ட் கடைசியாக வந்த பாட்டு. காட்டு வீடியோ காட்டு எப்படி இது பார்ப்போம். நான் பார்த்துட்டேனான்னு பார்க்குறேன். கடைசியில் அந்த அதே காட்டு இந்த பாட்டு பார்த்துருக்க மாட்டேங்க. இப்போ தான் வந்தது. இப்போன்னா இப்போ இல்லை, தீபாவளிக்கு முன்னாடி இருந்தது சொன்னீங்க. ஆமாம், தீபாவளிக்கு முன்னாடி தான் வந்தது. இது நான் பார்க்கவே இல்லை. நான் ஒரு ஜுராசிக் பார்க் பார்த்தேன். அப்போ அது இது ரீபர்த் இப்போ தான் வந்தது. பார்த்துருக்க மாட்டீங்க. இல்லை, இது நான் பார்க்கவே இல்லை. நான் சின்ன வயசுல ஜுராசிக் பார்க் ஃபேன். அந்த டைனோசர் பார்த்து பார்த்து வரைஞ்சேன். எனக்கு அனகொண்டா ரொம்ப பிடிக்கும். அனகொண்டா பிடிக்கும். அந்த அனகொண்டா இல்லை,
இப்போ போட போகிறது செகண்ட் செட்டு. நீ தான் ஷூ எடுத்து நேற்று மேலே வச்சுருந்து போயிட்டியா? நான் வேறு யார்தான் நினச்சேன். அப்புறமா என்ன கேட்க போகிறாங்க, ஷூ எடுத்து உன்னால் தான் எல்லோரும் மேலே மேலே வைக்கிறாங்கன்ட்டு. திறந்து பார்க்கறதுலடா. இன்னும் ஒரு 3-4 ஷூ அங்கே இருந்ததுன்னு வையன், கிளைண்ட் என்ன கேட்பான், அன்றைக்கி ஒரு நாள் நான் அந்த மாஸ்டர் வாங்குன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பான் பார்த்தியா, ஈவினிங் ஒரு லேடி ஒருத்தன் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்களே, பார்த்துக்க மாட்டேன். பார்த்துருப்பான். ஒல்லியாக இருக்கும், ரொம்ப ஒர்க் அவுட், அது பாட்டுக்கு வரும், ஒர்க் அவுட் பண்ணி போயிடுவாங்க. ஒரு லேடி ஒருத்தங்க மாஸ்டர் வாங்க ஒரு 5 o'clock அந்த மாதிரி டைமில் வருவாங்க. அவங்க கேட்டாங்க, நீங்கள் மட்டும் ஷூ எடுத்து மேலே வச்சுக்கிட்டீங்க, எங்களுக்குலாம் ரேக் கொடுக்க மாட்டேங்க, கீழே வச்சா ஷூ காணாமல் போயிடுது அப்படின்னா. லாக்கர் வாங்கி வைக்க வேண்டியதானே, 500 ரூபா கொடுத்து லாக்கர் வாங்க வேண்டியது. ஆமாம், இங்கேருந்து ஷூ அது கேட்கவே இல்லைல்ல எவனோ வந்து. சாப்பிட்டு 1.5 மணி நேரம் ஆகுது. ஒர்க் அவுட் போட்டால் வாந்தி வர மாதிரி இருக்குது. விளையாட வைக்கிறது யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் வைக்கிறது இத்தனை 1 மணிக்கு யார் அந்த டைத்துக்கு தான் யாருமே இருக்காது. நான் எடுக்கிறது 5:30 மணிக்கா நான் எல்லாம் இருக்கும். நான் அதுக்கு அந்த ஓரமாக கொண்டு வச்சிருவேன். இப்போது போட போகிறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டு. ஸோ அதே வெயிட்டில் ஒரு 15 கவுண்ட் போடணும்.
டம்பிள் ரோயிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக போட போகிற ஒர்க் அவுட் வந்து ரிவர்ஸ் புல் டவுன். ஸோ இதுலேயும் வந்துட்டு ஃப்ரண்ட் லேட் புல் டவுனில் என்ன வெயிட் போட்டனோ அந்த வெயிட் தான் போட போகிறேன்.
எப்பா இப்போது போட போகிறது செகண்ட் செட்டு. ஸோ அதே வெயிட்டில் எவ்வளோ ரெப்ப முடியுதோ அவ்வளோ போட போகிறோம். அப்பா இனிமேல் ப்ராப்பராக ரெஸ்ட் எடுத்தால் தான் ஒர்க் அவுட்டே போட முடியும் போல். அந்த ஜம்ப் பண்ணாமல் போடு. அப்படியே போடு. எதுக்கு அந்த ஜம்ப் உனக்கு? அதை கண்ட்ரோல் பண்ணி போடு. அப்பா இப்போது போட போகிறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டு. ஸோ இது 15 முடித்தோடனே இன்னும் பைசப்ஸ் ஒரு 2 வேரியேஷன் இருக்குது. அதை போட்டுட்டா வீட்டுக்கு கிளம்பிடலாம்.
இப்போ அடுத்ததாக போட போகிற ஒர்க் அவுட் வந்துட்டு ஸ்பைடர் கர்ல் ஸ்ட்ரெயிட் ராடில். எப்போவுமே வந்துட்டு ஸ்ட்ரைட் ராடில் வந்து பிளேட் ஆட் பண்ணி தான் போடுவேன். பட் திஸ் டைம் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் டயர்டாகவும் இருக்கிறதுனால வெறும் பார் ஃபிக்ஸட் பாரில் வந்து போட போகிறேன்.
இப்போ போட போகிறது செகண்ட் செட்டு. ஸோ 10 kg எனக்கு ஈஸியாக இருந்தனால நான் 15 எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ போட போகிறது தேர்ட் செட்டு 15 kgலேயே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் முடிச்சுட்டு டம்பிள் ஹேமர் கல் ஹோல்டிங் மூமெண்ட் போட்டால் ஒர்க் அவுட் ஓவர்.
இப்போது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒர்க் அவுட்டு. இது 3 செட்டு போடணும். டம்பிளில் ஹோல்டிங் ஹேமர் கர்லு. எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு 5 கவுண்ட். அப்புறம் இங்கே ஹோல்ட் பண்ணிட்டு இது 5 கவுண்ட். எப்பா இப்போது இது மாதிரி இன்னும் 2 செட்டு இருக்குது. இந்த 2 செட்டு முடிச்சிட்டானா இன்றைக்கி வீட்டுக்கு போயிடலாம். இன்றைக்கி என் ஃபுல் பொட்டன்ஷியல் போடலனாலும் ஏதோ ஒன்று என்னால் முடிஞ்ச ஒர்க் அவுட்டு இன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ அதனால நான் சாட்டிஸ்ஃபைடு தான். நாளைக்கு ஆப்ஸ் ஒர்க் அவுட்டு. அது என்னால் வீடியோ எடுக்க முடியுமா அப்படின்றது டவுட்டு தான். ஏன்னா ஒர்க் அவுட்டை எப்படியாவது வீடியோ எடுக்கணுன்ற ஃபோக்கஸ் வந்து எனக்கு ஆப்ஸில் இல்லை. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் அந்த ஆப்ஸ் ஒர்க் அவுட்டை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு. இப்போது போட போகிறது செகண்ட் செட்டு. One, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3.
இப்போ போட போகிறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டு. இது முடிச்சிட்டா வீட்டுக்கு கிளம்பிடலாம். வெறும் ஃபைபர் தான் இங்கே போயிருக்கோம். ஒன்றும் இல்லை. ப்ரோட்டீன் இருக்கணும், கார்பன் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும், மைக்ரோ இருக்கணும், மேக்ரோ எல்லாம் இருக்கணும், ஃப்ரூட்ஸ் இருக்கணும். One, two. அடா